வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து அளித்து வருகின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. மேஷராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்ப்போம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிக்கு கல்வியை பார்ப்போம். கல்வியை குறிக்கின்ற இடம் 2, 4 குரு பகவான் புதன் பகவான் ஆவார்கள். கல்வியை பொறுத்த வரைக்கும் மிக மிக விசேஷமாக கல்வியை கற்பார்கள். கூடுதலாகவே மதிப்பெண் வாங்குவார்கள் என்பதுதான் கல்விக்கான கிரக நிலைகள் நமக்கு தெரிகிறது. அதற்கு காரணம் 2 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருப்பதும் 2ஆம் வீட்டை குரு பகவானும் புதன் பகவானும் நேரடியாக பார்ப்பதும் கல்வியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது. அது அடுத்தபடியாக திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். மேஷத்திற்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் 7. அந்த 7 கூடிய சுக்கிர பகவான் 7 ஆட்சி பெற்று இருப்பதினாலும் 8 மறைந்தாலும் குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் திருமண முயற்சிகள் உங்களுடைய சாதாரண முயற்சியிலே நல்ல வெற்றி அடையும் என்பது கிரக நிலைகள் திருமண முயற்சியை பற்றி நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். இப்பொழுது மேஷத்தில் இருந்து ஆரம்பித்து 1, 2 என்று 12 வீட்டுக்கு உண்டான பலன்களையும் இப்போது பார்ப்போம். முதலில் 1ஆம் வீட்டு பலனை பார்ப்போம். மேஷத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் வருகின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக வருவதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் நீங்கள் ஒரு கம்பீரமானவர், நேர்மையானவர், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பவர் என்பதுதான் ராசிநாதனாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும். 1ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம், உங்களுடைய புகழ், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய செயல்பாடு, திறமை, மற்றவர்களால் முடிக்க முடியாத காரியத்தை நீங்கள் சர்வ சாதாரணமாக முடிக்கக்கூடிய இடம்தான் அந்த 1ஆம் வீடு. அந்த 1 கூடிய செவ்வாய் பகவான் ஆரம்பத்திலே 11 இருக்கின்றார். 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12 சென்று 12ம் 8ம் பரிவர்த்தனை ஆகின்றார். ஆரம்பத்திலே சனி பகவான் 3ஆம் பார்வையாகவும் அந்த உங்கள் ராசிநாதனை பார்க்கின்றார். ஆக 1ஆம் வீட்டு பலனை பொறுத்த வரைக்கும் மாத ஆரம்பத்தில் நீங்கள் கூடுதலான முயற்சி தேவை. எதிலும் கொஞ்சம் சற்று யோசனை செய்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நகர்த்த வேண்டும். 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் பரிவர்த்தனை ஆனாலும் 8-12 பரிவர்த்தனை ஆனாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். சுப செலவுகள் போன்று செலவுகள் ஆகுமே தவிர மற்றபடி 1ஆம் வீட்டு பலன் நல்லபடியாக இருக்கும் என்பதுதான் 1ஆம் வீட்டு பலன் நமக்கு எடுத்து காட்டுகிறது. மேஷத்திற்கு 2க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் வருகின்றார். 2ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்களுடைய சொல்லில் அன்பு இருக்கும், இனிமை இருக்கும், இரக்க குணம் இருக்கும் என்பதுதான் 2ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும். 2ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தன வருவை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய மகிழ்ச்சியை, உங்களுடைய வியாபாரம், நண்பர்கள், படிக்கின்ற ஆர்வம், உண்ணும் உணவு, இன்ப சுற்றுலா என்று சகல விதமான சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 2. அந்த 2 கூடையவர் 7 ஆட்சி பெற்று இருப்பதினாலும் கூடுதலாக 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனாலும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. தன வருவாய்க்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது என்பது 2ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மிதுனத்திற்கு 3க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 3ஆம் வீட்டு அதிபதி புதன் வருகின்றார். 3ஆம் வீட்டு அதிபதியாக புதன் வருவது சிறப்பு அம்சம் என்னவென்றால் உங்களுக்கு கல்வியிலே சிறந்த நாட்டம் இருக்கும், எழுத்தாற்றல் இருக்கும், கற்பனை ஆற்றல் இருக்கும், சிறந்த புத்திசாலியாக இருப்பார்கள். உங்கள் இளையவர்களும் நல்ல அறிவாளியாக இருப்பார்கள் என்பதுதான் 3ஆம் வீட்டு அதிபதி புதன். 3ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும். 3ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய வீரத்தை குறிக்கும், உங்கள் காதலை குறிக்கும், சங்கீத ஞானத்தை குறிக்கும், உடல் வலிமையை குறிக்கும், உங்களுடைய இளைய சகோதரரை குறிக்கும், நண்பர்களையும் பயணங்களை குறிக்கக்கூடிய இடம்தான். அந்த 3 கூடையவர் 8 இருப்பதினாலும் சகோதரக்காரகன் செவ்வாயை சனி 3ஆம் பார்வையாக பார்ப்பதினாலும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் இளையவர்களிடத்தில் உங்கள் கருத்து வேறுபாடோ இல்லை அவர்கள் வீண் விரைய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. கூடுமான அளவுக்கு அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை இருக்காது என்பது 3ஆம் இடத்து பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது. மேஷத்துக்கு 4க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 4ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் வருகின்றார். 4ஆம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பு உங்களுக்கு தாய் மீது அபார அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். இயற்கையிலே உங்களுக்கு வீடு, வண்டி, வாசல், வாகனமும் இயற்கையிலே சிறிய முயற்சியிலே உங்களுக்கு அமையும். ஏற்கனவே இருப்பவர்களுக்கு கலை நிலையத்தோடு எல்லாமே அமையும் என்பதுதான் அது கூடுதல் விசேஷம். 4ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்கள் உடலை, உங்களுடைய பட்டம், பதவி, அந்தஸ்தை, வீடு, வண்டி, வாசல், வாகனத்தை, உங்கள் உள்ளத்தை, உங்களுடைய தாயாருடைய மனநிலை என்று ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை குறிக்கும். கூடுதலாக இந்த உலகத்தில் எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம் தான் இந்த 4. 4 ராகுகேது சம்பந்தம் இருந்தாலும் அந்த சந்திரன் 4 கிரகம் என்பதாலும் நாளை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே 4 நல்லபடியாக இருக்கும். சுப செலவுகள் வரலாமே தவிர வீண் விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் கிரக நிலைகள் காட்டுகிறது. கூடுதலாக 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் பார்வையும் ஒரு காரணம். மேஷத்துக்கு 5க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 5ஆம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார். 5ஆம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் என்னவென்றால் நீங்கள் ஒரு நேர்மையானவர், ஆண்டவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகளும் ஒரு கம்பீரமானவர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 5ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்கள் உள்ளத்தை, உங்களுடைய ஆசையை, உங்களுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் பேரன் பேத்திகளை, உங்கள் தெய்வ கடாட்சத்தை, மிகப்பெரிய பேர் புகழையும், எதிர்பாராத தனப்பிராப்தியும் என்று சகலவிதமான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 5. 5 கூடிய சூரிய பகவான் ஆரம்பத்திலே 16ஆம் தேதி வரைக்கும் 8, பிறகு அவர் 9 சனி பகவான் கூட சேருவதனால்
என்ன என்பதை பார்ப்போம். 5 கூடியவர் 8 சென்றாலும் அங்கு குரு பகவான் இருப்பதினால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எதிர்பாராத தனப்பிராப்தி இருக்கும். பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்வீர்கள். எல்லாம் நல்லபடியாக தான் செல்லும் 5ஆம் வீட்டு பலன். ஆனால் அவர் சனியுடன் சேருவதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிள்ளைகள் வகையிலையோ மற்ற வகையிலையோ போட்டிகளோ போராமையோ சில தலைவலிகள் உருவாகலாம். அதற்கேற்றாற்போல் நீங்கள் தெய்வ வழிபாடோ இல்லை விட்டு கொடுத்து சென்றால் 5ஆம் வீட்டிலிருந்து எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் வராது என்பது தெளிவாக நமக்கு கிரகங்கள் காட்டுகிறது. மேஷத்திற்கு 6க்குண்டான பலன்களை பார்ப்போம். 6ஆம் வீட்டு அதிபதியாக புதன் வருகின்றார். 6ஆம் வீட்டு அதிபதியாக புதன் வருகின்ற விசேஷம் என்னவென்றால், உங்களுக்கு வட்டியோ உடல்நலிவோ வட்டியோ வழக்கோ எதிரிகளோ இருந்தாலும் நீங்கள் அதை சர்வ சாதாரணமாக வெல்வீர்கள். உங்களுடைய எதிரி உங்களுடைய புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையாகவும் இருப்பார் என்பதுதான், உங்களிடத்திலே ஜோக் அடித்து சிரிக்க வைப்பார் என்பதுதான் அதனுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற விசேஷமாகும். 6ஆம் வீடு எதெல்லாம் குறிக்கும் என்றால், வம்பு வழக்கு கடன் உடல்நலிவு தேவையில்லாத அவப்பெயர் எல்லாம் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 6. அந்த 6 புதன் பகவான் மாதம் முழுக்க 8 மறைவதனால் 6 பலன்கள் கெட்ட பலன்கள் மறைந்து விட்டது என்ற அர்த்தம். 6ஆம் வீட்டால் எந்த விதமான மைனஸும் கிடையாது என்பது 6ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மேஷத்துக்கு 7க்குண்டான பலன்களை பார்ப்போம். 7க்குண்டானவர் சுக்கிர பகவான் ஆகின்றார். 7ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் அமைந்த சிறப்பு, உங்களுடைய துணைவியர் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அன்பானவராகும் அறிவானவராகவும் கலை ரசனையோடு இருப்பார் என்பதுதான் 7ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும். 7ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால், கணவன் மனைவியை குறிக்கும், கூட்டு வியாபாரத்தை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், இன்ப சுற்றுலாவை குறிக்கும், பயணங்களை குறிக்கும், வெளிநாடு வெளியூர் குறிக்கும், எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 7. அந்த 7 சுக்கிர பகவான் 7 ஆட்சி பெற்று இருப்பதினால் 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மேலே சொன்ன நல்ல பலன்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த மாதம் 7ஆம் வீட்டு மூலமாக நல்லதே நடக்கும் என்பது நமக்கு கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது. மேஷத்துக்கு 8க்குண்டான பலன்களை பார்ப்போம். 8க்குண்டானவர் செவ்வாய் பகவானே ஆகின்றார். 8ஆம் வீட்டாதிபதியாக செவ்வாய் பகவான் அமைந்ததனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், உங்களுக்கு தீர்காயில் இருக்கும். பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு அவரவர் தகுதிக்கேற்றவாறு சொத்துக்களை நீங்கள் சேர்ப்பீர்கள். வண்டி வாகனத்தையும் வாங்கி தருவீர்கள் என்பதுதான் 8ஆம் வீட்டு அதிபதியாக, குறிப்பாக அதிகமான சொத்துக்களை வாங்கி தருவீர்கள் என்பதுதான் 8ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவானுடைய சிறப்பு அம்சமாகும். 8ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால், வம்பு வழக்கு அவப்பெயர் கெட்ட பெயர் கூடுதல் அலைச்சல் உழைப்புக்கேற்ற பலன் இல்லாமல் போவது என்றவற்றை குறிக்கும். கூடுதலாக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தனப்பிராப்தியும் குறிக்கும் என்பதுதான் அர்த்தம். 8 செவ்வாய் பகவான் ஆரம்பத்திலே 11 பிறகு 12 மறைகின்றார். 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தி வருவதற்கு, எதிர்பாராத பண வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதுதான் 8ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மேஷத்திற்கு 9க்குண்டான பலன்களை பார்ப்போம். 9 குரு பகவான் ஆகின்றார். 9ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சம், உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ கடாட்சம் தெய்வ அருள் இயற்கையிலே உண்டு. உங்கள் தந்தையும் படித்தவராகவும் பண்பாராகவும் இருப்பார். உங்களுக்கு கூடுதலாக நல்ல பெயர் இருக்கும் என்பதுதான் 9ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைந்ததனுடைய சிறப்பு அம்சமாகும். 9ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால், தந்தையினுடைய வர்க்கம், எதிர்பாராத தனப்பிராப்தி, பெரிய பெயர் புகழ் அந்தஸ்து, மகான்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தினுடைய அருள், புனித நதிகளில் நீராடுவது, மிகப்பெரிய நல்ல பெயர் என்று எல்லா வகையிலும் நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 9. அந்த 9 8 இருந்தாலும் 9 10 சனி பகவான் இருப்பதினால் 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மைனஸும் நடக்காது, நல்லதே நடக்கும். ஆனால் 16ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானுடன் சூரியன் சேர்வதினால் தந்தை இடத்திலோ தந்தை வர்க்க இடத்திலோ தேவையில்லாமல் மனக்கசப்புகளோ இல்லை வீண் விரைவுகளோ செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த விஷயத்தில் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து சென்றால் 9ஆம் வீட்டின் மூலமாக எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதுதான் நமக்கு 9ஆம் வீட்டு பலன்கள் தெளிவாக தெரிகிறது. மேஷத்திற்கு 10க்குண்டான பலன்களை பார்ப்போம். 10 சனி பகவானே ஆகின்றார். 10ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் அமைந்ததனுடைய சிறப்பம்சம், நீங்கள் கடுமையான உழைப்பாளி. உங்களுடைய சொந்த வேலை மட்டுமல்ல, பிறருக்காகவும் சமுதாயத்துக்காகவும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பீர்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம். 10ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால், செய்கின்ற தொழிலை குறிக்கும். தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலையும், பணிபுரியக்கூறலாக இருந்தால் பணிபுரியவர்களையும், ஆராய்ச்சி துறையில் இருந்தால் ஆராய்ச்சி துறையும் குறிக்கும். அதாவது அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும். மற்றபடியாக வியாபாரத்தை குறிக்கும். வீடு வண்டி வாசல் சொத்து சுகத்தை குறிக்கும். மிகப்பெரிய விஐபி அந்தஸ்தையும் மிகப்பெரிய புகழையும் குறிக்கக்கூடிய இடம்தான், மதிப்பு மரியாதையை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 10. 10 ராகுகேது சம்பந்தம் இருந்தாலும் 10ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் 9 இருப்பதினாலும் அவருக்கு சாரம் கொடுத்த சுக்கிர பகவான் 7 இருப்பதினால் 10ஆம் வீட்டால் உங்களுக்கு எந்த விதமான தொழில் ரீதியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற தொழில் ரீதியில் எந்த பிரச்சனையும் இருக்காது, வளர்ச்சி பாதையிலே செல்லும் என்பதுதான் 10ஆம் வீட்டு பலன் நமக்கு காட்டுகிறது. மேஷத்துக்கு 11க்குண்டான பலன்களை பார்ப்போம். 11 அவரே சனி பகவானே ஆகின்றார். அதனுடைய 11ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவானுடைய விசேஷம், எந்த வேலையும் உங்களுக்கு நிதானமாக நடக்கும். நீங்களும் நிதானமாக, உங்கள் மூத்தவர்களும் நிதானமாக நியாயமாக இருப்பார்கள். ஆனால் வெற்றி என்பது
கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும் என்பதுதான் 11ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் அமைந்த சிறப்பம்சமாகும். 11ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரை குறிக்கும், எதிர்பாராத தனப்பிராப்தி குறிக்கும், மெரிய செல்வத்தை குறிக்கும், பொன்பொருள் வாங்குவதை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், குழந்தையால் மனைவியால் பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கும், எல்லா வகையிலும் வெற்றி ஸ்தானம் என்பதுதான். அந்த 11 கொண்டையவர் அவரே தன் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்ப்பதினாலும், ஆரம்பத்தில் எங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருப்பதினாலும், 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12க்கு செற்றுவதனாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு 11ஆம் வீட்டு மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு என்பதும், அதே நேரத்தில் மூத்த சகோதரர் மூலமாக சுபவிரயமோ வீண் விரயமோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதும் 11ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மேஷத்திற்கு 12க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 12ஆம் வீடு என்பது குரு பகவான் வீடு. 12ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற விசேஷம், நீங்கள் நல்ல விஷயத்துக்காக, தர்ம விஷயத்துக்காக, சத் சங்கத்துக்காக இயற்கையிலே தான தர்மங்கள் அதிகமாக செய்வீர்கள் என்பதும் இயற்கையிலே உங்களுக்கு பக்தி கூடுதலாக உண்டு என்பதுதான் அதனுடைய விசேஷம். 12ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் வீண் விரிய செலவு, சுப செலவு, ஆன்மீக சுற்றுலா, நிம்மதி, வேலைக்கு உண்பது உருங்குவது, அயன சயன போகம், மகானுடைய ஆசீர்வாதம் என்று சகல விதமான நல்ல விஷயத்தையும் வீண் விரிய செலவையும் குறிக்கக்கூடிய இடம். அந்த 12 குழுவரே 12 8 பார்ப்பதினாலும் கூடுதலாக 21ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் சென்று அங்கே 12க்கு சென்ற பிறகு 12ம் 8ம் பரிவர்த்தனையாக இருப்பதினால் உங்கள் ஜாதகத்தில் யோகமாக தசா புத்தி நடந்தால், அதாவது விபரீத ராஜயோகம் இந்த கோச்சாரத்தில் வருகிறது. உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் எதிர்பாராத விபரீத ராஜயோகம் உங்களுக்கும் நடக்கலாம் என்பதும் நமக்கு 12ஆம் வீட்டு பலன் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆக டிசம்பர் மாத பலன் உங்களுடைய முயற்சி திருவணியாக்கி ஒரு வெற்றி மாதமாக அமையும் என்பதுதான் டிசம்பர் மாதம் பலன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. இப்பொழுது பரிகாரத்தை பார்ப்போம். தெய்வ வழிபாட்டினை இந்த மாதம் அருகாமையில் உள்ள கோவிலில் காலையோ அல்லது மாலையோ கட்டாயம் நெய் தீபம் ஏற்றுங்கள். அருகாமையில் கோவில் இல்லாதவர்கள் உங்கள் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழக்கமாக படிக்கின்ற கந்தசஷ்டியோ, அபிராமி அந்ததியோ, திருப்பாவையோ, திருவம்பாவையோ, விஷ்ணு சகஸ்ரநாமமோ எதை நீங்கள் படிக்கிறீர்களோ அவசியம் நீங்கள் அதை பாராயணம் செய்யுங்கள். அளவற்ற பலன் கிடைக்கும். அருகாமையில் கோவில் இல்லாதவர்கள் உங்கள் பூஜை அறையிலே இதை நீங்கள் செய்யுங்கள். மனிதனுடைய பாவத்தை போக்கக்கூடியது நீரும் நெருப்பும் தான். நெய் தீபம் ஏற்றுவதனால் அளவற்ற புண்ணியம் கிடைக்கும், பாவங்கள் கழியும். குறிப்பாக இந்த மாதத்தில் ஏன் சொல்கிறேன் என்றால், இது கார்த்திகை மாதம், அடுத்து வரக்கூடிய மார்கழி மாதத்திலும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அளவற்ற புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தால் நல்ல மகத்தான ஐஸ்வர்யம், நல்ல வாழ்வும் கிடைக்கும் என்பதுதான் சாஸ்திர ரீதியான உண்மை. இதை மறக்காமல் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை நீங்கள் செய்யுங்கள். கைமேல் பலன் உண்டு. நன்றி, வணக்கம்.